வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கோயில் புளியோதரை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கோயில் புளியோதரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு பொடி வந்து ரெடி பண்ணி நாம் செய்ய போகிறோம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற இந்த புளித்தொக்கு வந்து 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு எந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். புளி தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 50 கிராம் போல் புளி எடுத்திருக்கேன். புளி சாதத்துக்கு வந்து பழைய புளியை எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த புளியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். புளி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த புளியை வந்து தண்ணியில் ஊற விட்டலாம். இது ஊறட்டும். இது ஊற டைமில் நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். கூடயே காரத்துக்கு 5 காஞ்ச மிளகா வத்தல் சேர்த்துட்டு இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் அடுப்பை குறைவாக வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் போல் மிளகு, கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாம் ஏன் மிளகு லேட்டாக சேர்க்குறோன்னா, நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் வறுபடுறதுக்கு லேட்டாகும். மிளகு வந்து வேகமாகவே வறுபட்டுரும், அதனால் நம்ம மிளகு வந்து கடைசியாக சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், இது எல்லாமும் நல்லா வறுபட்டுருச்சு. கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இது போல் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது போல் திப்பி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து புளித்தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 50 ml போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளித்தொக்குக்கு எப்போயுமே நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடான பிறகு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். அடுத்ததாக இது கூட வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வேர்க்கடலை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுலாம். அடுத்ததாக இது கூட காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா வத்தலை விதை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். கூடயே கொஞ்சம் பெருங்காயம், அடுத்து 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நாம் சேர்த்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகா வத்தல் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த புளித்தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பு குறைவாக வச்சு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த புளியை வந்து நல்லா கொதித்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனையில் போய் தொக்கு நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுலேருந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நாம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பொடி சேர்த்த பிறகு திரும்பவுமே இந்த தொக்கு வந்து நல்லா கெட்டியாகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொடி சேர்த்து 2 நிமிஷம் ஆயிருச்சு. தொக்கு நல்லா கெட்டியாகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது போல் நம்ம எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் தொக்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா 6 மாதம் ஆனாலும் புளி தொக்கு வந்து கெட்டு போகாது. அடுத்ததாக நாம் சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இது போல் நல்லா உதிரி உதிரியாக வந்து வடித்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னா சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இதில் வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க புளித்தொக்கை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்பில் சாதத்தில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
புளி சாதத்துக்கு வந்து சாதம் வந்து ரொம்ப குலைவாக இருக்கக்கூடாது, உதிரி உதிரியாக தான் இருக்கணும். அதே சமயம் ரொம்ப வந்து வெற வெறையாக இருந்தாலும் புளி தொக்கு சேர்த்த பிறகு இன்னுமே நம்மளுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் சாஃப்டாகவும் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வந்து சாதத்தை நல்லா பக்குவமாக வேக வச்சுக்கோங்க. இப்போ புளி தொக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புளி சாதம் வந்து ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும். அருமையான கோயில் புளியோதரை நல்ல உதிரி உதிரியாக வீட்டிலே வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த சாதத்துக்கு பயன்படுத்தின இந்த புளித்தொக்கு வந்து மீதம் இருக்குது, அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளில் நீங்களும் வந்து இந்த புளித்தொக்கு வந்து செஞ்சு பாருங்கள். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.